டைம் அண்ட் ஒர்க்கில் ரொம்ப பேசிக்கான ஒரு சிம்பிளான சம் ஒன்று பார்ப்போமா? அதாவது ஏன்னு ஒரு ஆள் இருக்கார், அவர் வந்து ஒரு 10 நாள் வேலை செய்கிறாரு. பின்னு ஒரு ஆள் இருக்கார், அவர் வந்து ஒரு 15 நாளில் ஒரு வேலையை முழுசாக செஞ்சு முடிக்கிறாரு. இப்போ 2 பேர் வேலை செஞ்சு முடித்தாங்கன்னா, அதாவது ஏ ப்ளஸ் பி எவ்வளோ, அது 2 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சாங்கன்னா எத்தனை நாளில் செஞ்சு முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எடுத்தவொடனே நம்ம வந்து ரெண்டையும் கூட்டி போட்டக்கூடாது. அப்படி போட்டிங்கன்னா ரொம்ப ஆன்சர் தப்பாயிரும். பாருங்கள், ஏ வந்து 10 நாள், பி வந்து 15 நாள். இப்போது இது ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் என்னது? 30. இப்போது இந்த எல்சிஎம்மில் பல பேர்த்துக்கு குழப்பம் வரும். இதில் எப்படி 30 வந்தது அப்படின்னு இங்கே பாருங்கள். ஏ பி, ஏவுக்கு என்ன இருக்குது? 10 இப்படி போட்டுக்கோங்க. நான் சொல்கிறது பேசிக்கு. பிக்கு வந்து 15 இருக்குங்க. அங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நான் அப்படியே இங்கே எழுதிக்கிறேன். சரியா? இப்போ இது காமனாக எதாவது இருக்கா? இல்லை. அடுத்தது 10 10 தான் கூட்டணும். ஏ வந்து 10, பி வந்து 15னா ஏவுக்கு வந்து 10 10 தான் போகணும், பிக்கு வந்து 15 15 தான் போகணும். 20 30 40 50 இப்படி தான் போகணும். பிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 30 45 60 இப்படி தான் போகணும். சரிங்களா? இதில் லீஸ்ட் காமன், அதாவது எல்சிஎம் லீஸ்ட் காமன் மல்டிப்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பாருங்க 10 20 இருக்குது, இங்கே 10 இருக்குது ஆனால் இங்கே இல்லை, இங்கே 15 இருக்குது ஆனால் இங்கே இல்லை, இங்கே 20 இருக்குது இதில் இல்லை, ஆனால் இதுலேயும் 30 இருக்குல்ல. ரொம்ப கம்மியானதில் 2 காமனாக இருக்கக்கூடியது 30. அதுதான் இந்த எல்சிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இப்போது டோட்டல் ஒர்க்கு, அதாவது மொத்த வேலையை 30. இவங்களுடைய எஃபிஷியன்சி, அதாவது திறமைங்கணும். 10 எத்தனை தடவை பெருக்குன்னா 30 வரும்? 3 தடவை. சரிங்களா? இப்போ 15 எத்தனை தடவை பெருக்குன்னா 30 வரும்? 2 தடவை. 3 + 2 5ன்னு அவங்களுடைய மொத்தலுடைய எஃபிஷியன்சி, அவங்களுடைய திறமையை நம்ம கீழே போட்டுக்கிறோம். டோட்டல் ஒர்க்கு மேலே, அவங்களுடைய திறமை வந்து கீழே. சரியா? இப்போ வந்து டிவைட் பண்ணுங்கள். 6 நாள் வரும். அதாவது ஏ வந்து 10 நாளில் செய்வார், தனியாக வேலை செஞ்சால். பி வந்து தனியாக வேலை செஞ்சாருன்னா 15 நாளில் செஞ்சு முடிப்பார். இதுவே 2 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சாங்க அப்படின்னா மொத்தமாக 6 நாளில் செஞ்சு முடிச்சிருவாங்க. சரிங்களா? இந்த இடத்துல உங்களுக்கு இதுதான் டவுட் வரும். எல்சிஎம்மில் இது மாதிரி தான் இருக்கும். இது ஒரு 2 தடவை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு சரியாயிடும். ஆனால் எக்ஸாமில் போய் இப்படிலாம் நீங்கள் போட்டுட்ருக்க முடியாது. இப்படிலாம் போட்டிங்க அப்படின்னா ஒரு சமூகம் செஞ்சு முடிக்கிறது உங்களுக்கு 5 நிமிஷம் பக்கமாகிடும். ஸோ இது கொஞ்சம் நீங்கள் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணும்போது தெரிஞ்சிடும். ஓகே, அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம்.